எலிக்சர் மிக்ஸ். அன்லாக் யுவர் சக்சஸ் வித் எலிக்சர் மிக்ஸ். இன்னைக்கு மிகப்பெரிய வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, நீங்க உங்களுக்கு பாஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, வருமான பொருளாதார சுதந்திரத்திற்கான வாய்ப்பு. இங்க என்ன கிடைக்கும்னா ஆரோக்கியமும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். ரெண்டும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த எலிக்சர் மிக்ஸ்னா என்ன? இதுல ஒரு 12 விதமான இன்கிரீடியன்ட் இருக்கு. தாவரங்கள், பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட். இது கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட் கிடையாது, பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட். அப்படின்னா என்னங்க? இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய சப்ளிமெண்ட் இருக்கு. சப்ளிமெண்ட்ஸ்ங்கிற பேர்ல அங்கே என்ன சொல்றாங்கன்னா சிந்தட்டிக் பேஸ்ல நிறைய இருக்கு. இது தாவரங்கள் பேஸ்டு, பிளான்ட் பேஸ்டு. பிளான்ட்னா என்னங்க? நம்ம சாப்பிட்றோம்ல உயிர் உள்ள சில தாவரங்கள், அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்களை தான் சாப்பிடுறோம். சமைச்சோ சமைக்காமலோ சாப்பிடுறோம். இன்னொன்னு என்ன சாப்பிடுவோம்? உயிருள்ள விலங்குகள், அதை கொன்று அதுல இருக்கிற மாமிசத்தை சாப்பிடுவோம். இல்லைன்னா என்ன செய்யணும்? இந்த தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய தானியங்களை முளை கட்டி சில சமயம் அதே மாதிரி சாப்பிடுவோம். யாராவது கல்லையும் சாப்பிடுவோமா? ஒரு சிந்தட்டிக்கான பொருள், செயற்கையான உருவாக்கப்பட்ட பொருளை சாப்பிடுவோமா? ஆனா இன்னைக்கு மாத்திரைங்கிற பேர்ல அதே மாதிரி விஷயங்களை தான் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கும் இயற்கையான பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இயற்கையான பொருள் என்னென்னலாம் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இதுல 12 விதமான பொருட்கள் இருக்கு. முக்கியமா முதல் பொருள் அப்படின்னா ட்ரிச்சிலியா காட்டிகுவா. இத கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாகவே உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பையும் கொடுத்து ரீஜெனரேஷன், உடம்பை வந்து தனித்தானே குணப்படுத்திக்கும் வல்லமையை கொடுக்கக்கூடியது. இது குறிப்பா பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஆண்களுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி செய்யும். இரண்டாவது, ஆண்களுக்கான ஸ்பெர்ம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குவாலிட்டி, குவான்டிட்டி, அதோட நீந்தும் தன்மை, அதோட உருவ அமைப்பு, இதெல்லாம் அதிகப்படுத்தி மேம்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, இயற்கையாகவே ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. சில இத காட்டுவாசிகள், குறிப்பா துப்பி இந்தியன்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடியினர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இத வந்து அவங்க வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாப்பிடுவாங்களாம். இது நேச்சுரலாவே எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நர்வஸ் சிஸ்டத்தை அமைதிப்படுத்தும், வலுப்படுத்தும், ஸ்ட்ரெங்தன் பண்ணும். நம்ம மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இது உடம்புல இயற்கையா ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது. இது செல் லெவல்ல பாதுகாக்கும் தன்மை கொடுக்கும், உடம்புக்கு கொடுக்கும். மனதை அமைதிப்படுத்துறதுனால ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, மென்டல் கிளாரிட்டி இருக்கும், யோசிக்கும் திறன் நல்லா இருக்கும். எதனால இது தனித்து இருக்கு அப்படின்னா, பிரேசில் பகுதியில் இருக்கிற பழங்குடியினர் பரம்பரை மருத்துவத்துக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைடு எஃபெக்ட் தரக்கூடிய கெமிக்கல் பேஸ்டு மெடிசினுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணப்படுது. குறிப்பா உங்களோட உடல் திறனை மேம்படுத்துறதுக்காக. இரண்டாவது, சா பால்மெட்டோ. இதற்கு குறிப்பா ஆண்களுக்கு வயதாகும் போது அந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சுரப்பு என்ன ஆகும்னா வீங்கும், இன்ஃப்ளமேஷன் ஆகும், பெரிதாகும். அதனால என்ன நடக்கும்? நம்ம சிறுநீர் போகும் பாதை வந்து கொஞ்சம் அடைபடும். இது வந்து இந்த ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். யூரினரி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தலைமுடி வளர்றதுக்கு உதவும். தேவையில்லாத இடத்துல முடி வளர்றதை கட்டுப்படுத்தி தேவையான இடத்துல முடி வளரணும்ல, அதற்கு சப்போர்ட் பண்ணும். ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி கொடுக்கும். பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதுவும் நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மிகுந்தது. அடுத்தது, குக்குர்பிட்டா மஸ்டா, பரங்கி விதைகள். இது அபரிமிதமான நுண்ணூட்ட சத்துக்கள் கொண்டது. இதுவும் ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு, அதாவது ப்ராஸ்டேட் சுரப்பியோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி கொடுக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதுவும் உடம்புக்குள்ள பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து நம்மை பாதுகாக்கும். ஆழ்ந்த தூக்கத்துக்கு இது உதவும். பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்கிற ஜிங்க், மெக்னீசியம், ஒமேகா 3 போன்ற
எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் நியூட்ரியன்ஸும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதுல இருக்கிற ஃபைபர் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சுத்தமா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். உடல்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் இது கட்டுப்படுத்தும். அடுத்தது பங்க்சர் வைன், நம்ம ஒரு நெருஞ்சியல் முள். இது ஜெனரலாவே ஒரு ஸ்ட்ரென்த்தையும் விட்டாலிட்டியும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. இது டெஸ்டோஸ்டெரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், செக்ஸுவல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், லிபிடோவை அதிகரிக்கும், அதாவது பாலியல் ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயம் இதுல இருக்கு. குழந்தை பெறும் தன்மையை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், எனர்ஜியை அதிகப்படுத்தி கொடுக்கும், மசில் ஸ்ட்ரென்த்தை. இப்ப ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, உடற்பயிற்சி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது மூடை வந்து சமன்படுத்தி கொடுக்கும், அமைதிப்படுத்தி கொடுக்கும், கவலைகள், கோபங்கள், டென்ஷன் எல்லாம் குறைத்து கொடுக்கும். இது நம்ம ஊர்லயும் சரி, சீன மருத்துவத்திலையும் சரி, ரொம்ப பல ஆயிரம் வருடங்களா, பல நூறு வருடங்களா இதை மருத்துவத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இது ஒரு கிட்னி டானிக்னு சொல்லுவாங்க. கிட்னில கல் இருந்ததுனால வெளில எடுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுக்கு காசின்னு ஒரு பேர் உண்டு. பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல். இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதாகும் தன்மையை குறைக்கும். இதுலயும் உடம்புல அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஜாயிண்ட் பெயின்லாம் இல்லாம பாதுகாக்கும். போன் ஹெல்த்துக்கும் ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் இது நல்லது. குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. 2 முட்டுகள் ஒன்று சேர இடத்துல சைனோல் ஃபியூட்னு இருக்கணும். அது குறைஞ்சிருச்சுன்னா மேல இருக்கிற குருத்தெலும்பு தேய்மானம் ஆகும். அந்த குருத்தெலும்பு வளர்றதுக்கு இந்த ஸ்டெம் செல் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பாடிக்கு அந்த ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்கும், நீர்த்தன்மையை அதிகரிச்சு கொடுக்கும். செல் ரீஜெனரேஷன், செல்களை புதுதா உருவாக்குற விஷயத்த இது செய்யும். அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா வயதாகும் தன்மையை குறைக்கும். செல் லெவல்ல ரிப்பேர் இருந்ததுன்னு அதை சரி பண்ணும். ஸ்கின் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம ஸ்கின் வயதாகும் தன்மை, அந்த ரிங்கிள்ஸ், சுருக்கங்கள்லாம் இல்லாம எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். மூளையோட செயல்திறனை அதிகரிக்கும். பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணும். உடல்ல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றும். அதாவது மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது ஒரு பிளான்ட் ஸ்டெம் செல். ஓகேங்களா? அடுத்தது எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் இல்லைன்னா ஹார்னி குட்வீட். இதுவும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பா ஆண்களுக்கான விரைப்புத்தன்மை குறைபாடை சரி பண்ணும். எனர்ஜி ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். போன் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது பிஹெச் லெவலை பாடியில வந்து அதிகப்படுத்துறதுனால போன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஹார்மோன்ஸ்களை சமன்படுத்தும். அடுத்தது என்னங்க, மூடை வந்து அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது செயல்திறனை அதிகரிச்சு கொடுக்கும். உடம்புல ஆக்சிஜன் இதுவும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டிவியா இந்த கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற காளானும் உங்களுக்கு இதே விஷயத்த செய்யும். உடம்புல வந்து அந்த ஆக்சிஜன் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால உடம்புல எனர்ஜி அதிகமா இருக்கும், ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு செல்லும் ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு ஆக்சிஜனை முழுதா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இதுல நடக்கும். பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், வயதாகும் தன்மையை குறைக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல். இதுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு, ஹிமாலயன் வயக்ரா அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்கிரீடியன்ட்ல இருக்கிறதுலே விலை உயர்ந்த பொருட்கள்ல இது முதன்மையானது. இதோட 1 கிலோ மார்க்கெட் ரேட் 10 to 12 லட்சம் ரூபாய் ஆவரேஜா இதோட ரேட்டு. விளையாட்டு வீரர்கள்லாம் அவங்களோட நுரையீரல் செயல்திறனை மேம்படுத்துறதுக்காக இதை ரெகுலரா எடுத்துப்பாங்க. அடுத்து ஸ்டிவியா ரெபிடியானா, சேனி துளசி. இது சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ். இது இந்த பொருளுக்கு ஒரு இனிப்பு தன்மையை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது. பல் சிதைவுலேருந்து பற்களை காப்பாற்றும். ரத்த சர்க்கரையை கட்டுப்பாடுல வைக்கும். பிபியை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். பாசிஃப்ளோரா அப்படிங்கக்கூடிய பேஷன் ஃப்ளவர், இது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப அதிகமா சுரக்கும். இப்போ ஒரு வண்டி ஓட்டும் போதோ, பயணம் செய்யும் போதோ, ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை சரியான நேரத்துல செய்ய முடியல அப்படின்னாலே இயற்கையாவே ஒரு டென்ஷன் ஆகுது பாருங்க. வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது தேவையான நேரத்துல சுரந்தா நல்லது. தேவையில்லாத நேரத்தெல்லாம் சுரக்கும் போது என்ன ஆகும்னா உடம்புல சில பாதிப்பை கொடுக்கும். இது என்ன செய்யும்னா அதே மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி ஹாப்பி ஹார்மோன்களை அதிகமா சுரக்க செய்யும். அதனால ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எல்லாம் கம்மியாகும். நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுன்னா தான் உடம்புல அந்த ரிப்பேரிங் அப்படிங்கிறது நடக்கும். இதை எடுத்துக்கும் போது தூக்கம் நல்லா இருக்கும். மூட் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. பெயின் ரிலீஃபாவும் இது செயல்படும். உடம்புல வலி தெரியாம இருக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஜபுட்டிகாபா. இது என்ன அப்படின்னா ஒரு பிரேசிலியன் கிரேப்னு சொல்லுவாங்க. இது உச்சபட்ச ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த விட்டமின் சி ரிச் ஃப்ரூட் இது. அதனால என்ன நடக்கும், உடம்புல இருக்கிற டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வேகமா ரிமூவ் பண்ணும். அதனால இது இதயத்துக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு நம்ம குடல் சம்பந்தமான ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ள இருக்கிற அழற்சிகளை கட்டுப்படுத்தும். கடைசியா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த ப்ராடக்ட் இது. ரிச் இன் நியூட்ரியன்ஸ், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஹார்ட் ஹெல்த்தை அதிகரிக்கும், மேம்படுத்தும், இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், அதிக எனர்ஜியை கொடுக்கும், விட்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், டைஜஸ்டிவ் ஹெல்த் நம்ம ஜெரிமான மண்டலத்தை வலுப்படுத்தும், லிவர் ஹெல்த்துக்கு நல்லது. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா உடம்புல சில நுண்ணுயிர்கள் இருக்கும், பாக்டீரியாஸ்கள், நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். அந்த பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு இது துணை புரியும். அதனால உங்க கட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இதே மாதிரி 12 ப்ராடக்டும் சேர்ந்து ஒரு கம்பைன்ட் பெனிஃபிட், சினர்ஜெட்டிக்னு சொல்லுவாங்க. 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி பல மடங்கா இது வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா இந்த சிச்சிலியா கார்டிகோவா, ட்ரிபிளஸ், அதாவது பங்க்சர் வைன், ஹார்னிகோபீட், சா பால்மெட்டெல்லாம் ஹார்மோனல் பேலன்ஸ்க்கும் மேல் விட்டலிட்டிக்கும் உபயோகப்படுது. பரங்கி விதைகள், நெருஞ்சில் முள், கட்டிகுவா மூணும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா ஃபெர்டிலிட்டி, இன்ஃபெர்டிலிட்டியை எதிர்த்து போராடுறதுக்கு, ஃபெர்டிலிட்டிக்கும் ஸ்பெர்டிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஏடிபி ப்ரொடக்ஷன், உடம்புல ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றது, கார்டிசெப்ஸ், நெருஞ்சியல் முள், இந்த டிச்சிலியா கார்டிகோவா, இது மூன்றும் சேர்ந்து எனர்ஜி, ஸ்டெமினா, பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கிறது யூஸ் ஆகுது. செல்லுலர் ரீஜெனரேஷனுக்கும் ஆன்டி ஏஜிங்க்கும் இந்த ஸ்டெம் செல்ஸும் ஜப்டிகாபா, அதுலயும் ஆக்சுவலி ஸ்டெம் செல் இருக்கு, இது உபயோகப்படுது. அதனால வயதாகும் தன்மை குறையுது. மனதை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த கட்டிகுவாவும் பாசிஃப்ளவராவும் உபயோகப்படுது. இதே ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, ஓவரால் ஹெல்த்துக்கு ஜப்டிகாபா, பிளிகியா, குக்குர்பிட்டா மஷட்டா சீட்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆகுது. உடம்பை இயற்கையா டீடாக்ஸ் பண்றதுக்காக, மெட்டபாலிக் சப்போர்ட்காக ஸ்டிவியா, பிளிகியா, ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஒவ்வொன்றும் பல்வேறு யூசேஜ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இன்னைக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு. அந்த பாதிப்புகள்லாம் சரியாகும் போது நோய்கள் சரியாகும். அதனாலதான் இதுல இருந்து நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. இது என்ன அப்படின்னா மருந்து கிடையாது, ட்ரக் கிடையாது, உங்க நோய் தீர்க்கும் கருவி கிடையாது. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். நம்ம எடுத்துக்கும் உணவுல இல்லாத பற்றாக்குறையை செய்யக்கூடிய நேரடியான ஃபுட் சப்ளிமெண்ட். இது ஒரு நோயை சரி பண்ணவோ இல்ல டயக்னாஸ் பண்ணவோ ட்ரீட் பண்றதுக்கான மருந்து கிடையாது. நிறைய பேர் சொல்லும்போது மருந்து மருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மருந்து கிடையாது.